கடந்த சில நாட்களாக ChatGPT இன் புதிய அம்சத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஸ்டுடியோ என்ற புதிய அம்சத்தினால் பாணியில் உருவப்படங்கள், காட்சிகள் மற்றும் மீம்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது. OpenAI சமீபத்தில் ChatGPT 4 இல் புதுப்பிப்பு மூலம் அதன் மிகவும் மேம்பட்ட பட ஜெனரேட்டரை வெளியிட்டது. இந்த புதிய அம்சம் புகழ்பெற்ற ஜப்பானிய திரைப்பட தயாரிப்பாளர் ஹயாவோ மியாசாகியின் கையால் வரையப்பட்ட அனிமேஷன் ஸ்டைலில் போட்டோவை உருவாக்குகிறது. ஆஸ்கார் விருது பெற்ற இவர் ஸ்பிரிட்டட் அவே மற்றும் தி பாய் அண்ட் தி ஹெரான் போன்ற படங்களை வடிவமைத்துள்ளார். சமூக வலைத்தள பயனர்கள் உருவாக்கப்பட்ட படங்களை சுவாரஸ்யமாக கண்டாலும் ஒரு சிலர் ஹயாவோ மியாசாகியின் படைப்பை தவறாக பயன்படுத்தி வருகிறார்கள். 1. பயனர்கள் புதிய மற்றும் பிரபலமான AI இயக்கப்படும் கருவிகளில் தனிப்பட்ட படங்களை பகிரும் பொழுது அது சட்டப்பூர்வ பிரச்சினைகளை ஏற்படுத்தும். 2. ஸ்டுடியோ கிப்லி இமேஜ் ஜெனரேஷன் அம்சம் டிஜிட்டல் துறையில் தரவு பாதுகாப்பு மற்றும் தனிப்பட்ட தனியுரிமை முக்கியத்துவத்தை கவனிக்கவில்லையா என்றும் கேள்விகள் எழுப்பப்படுகிறது. 3. OpenAI இன் முக தரவுகளை உள்ளிடும் பொழுது GDPR விதிமுறைகளுடன் பயனர்கள் எதிர்பார்க்காத அல்லது ஒப்புக்கொள்ளாத வழிகளில் சமர்ப்பிக்கப்பட்ட புகைப்படங்கள் திருடப்படலாம். 4. ChatGPT இன் ஸ்டுடியோ கிப்லி இமேஜ் ஜெனரேஷன் அம்சத்தைச் சுற்றியுள்ள உற்சாகம். டிஜிட்டல் யுகத்தில் விழிப்புணர்வு அவசியம்.